ஸ்டார்ட் பண்ணலாமா? வளிமண்டலம், ஆங்கிலத்தில் அட்மாஸ்பியர். வளி அப்படின்னு என்ன அர்த்தம்? கேள்வி கேட்கணும். வளி அப்படின்னா என்ன சார்? வாயு அப்படின்னு அர்த்தம். தமிழில் வாயு. மண்டலம், மண்டலம் என்ன அர்த்தம்? நிறையா வாயு இருக்கிறது. நம்ம பூமியை சுற்றிலும் இதான் பூமி. சரியா? அந்த பூமியிலேருந்து பிரிஞ்சு போன வாயுக்கள். வாயுனா என்ன இருக்கும்? மாலிகுல் தள்ளி தள்ளி இருக்கும். சாலிட்னா என்ன இருக்கும்? மாலிகுல் நெருக்கமாக இருக்கும். லிக்யூட்னா இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கும். ஒரு பொருள் 3 நிலையிலேயே இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். திரும்ப கெமிஸ்ட்ரிலேயோ ஃபிசிக்ஸ்லேயோ பார்ப்போம். அப்படி எர்த்துலேருந்து பிரிஞ்சு போன கேஸ் மெட்டீரியல் பூமியை சுற்றிலும் பூமியோட ஈர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு பூமியை சுற்றிலுமே இருக்குது. அது எது வரைக்கும் இருக்குது? மண், தண்ணிக்குள்ளே அதிலெல்லாம் இருக்குது. அங்கேருந்தால் பயாலஜியில் பார்த்துருப்போம். அங்கேருந்தால் ஒரு சில கேஸை உயிரினங்கள் எடுத்துகிட்டு வேறு கேஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன கேஸ் எடுத்துகிட்டு என்ன கேஸ் ரிலீஸ் பண்ணுறோம்? அங்கேருந்து தான். அதுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ பூமியோட மேற்பரப்பில் ஒரு 30,000 கிலோமீட்டர் ஹைட்டு, கடல் மட்டத்திலேருந்து சொல்கிறேன். கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ ஹைட் வரைக்கும்? 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன தான் இருக்குது? வாயு இருக்குது. வாயு சூழ்ந்துருக்கு. அதுக்கு பேர் தான் இது வாயு மண்டலம். அதுதான் வாயுக்கு தூய தமிழ் பெயர் என்ன? வார்த்தை என்ன? இங்கே 2 சேர் இருக்குது, வாங்கம்மா, இங்கே வாங்கம்மா. வளி. சரியா? வளிமண்டலம். இங்கிலீஷில் அட்மாஸ்பியர். இங்கிலீஷ் வார்த்தையை ஒத்துருக்கங்க, மனப்பாடம் தான் பண்ண முடியும். அட்மாஸ்பியர். ஓகேவா? ரைட். அதில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். இந்த லேயராக பிரிக்கிறாங்க. இப்போ கம்மங்குள்ளே கலக்கி வச்சிங்கன்னா, இப்போ பூமி உள்ளே பார்த்தோம்ல, மெட்டீரியல் வச்சு லேயராக. சென்ட்ரு பார்ட்டு லேயர் எதுனது? கோர். 2வது பார்ட்டு கவசம், மேண்டில். அடுத்த லேயரு புவி மேலோடு. புவி மேலோட்டுக்கு மேலே வாயுமண்டலம். அதில் ஃபஸ்ட் லேயர். உள்ளே இருந்தே கூட அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லேயருக்கு பேர் ட்ரோபோஸ்பியர், அடியடுக்கு. இங்கிலீஷில் இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்குது. தமிழில் பழைய வார்த்தை அடியடுக்கு. அடியில் இருக்குனால அடியடுக்கு. சரியா? அடுத்து 2வது ஸ்ட்ராட்டோஸ்பியர், படையடுக்கு. அங்கே உள்ள மெட்டீரியல் பொறுத்து. 3வது மீசோஸ்பியர். மீசோனா இடையடுக்கு அல்லது நடு அடுக்கு. அடுத்து தெர்மோஸ்பியர், 4வது லேயர். சரியா? தெர்மோனா வெப்பம், வெப்ப அடுக்கு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. சரியா? மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாஷான்ற மாதிரி. இவருக்கு இன்னொரு பேர் அயனி அடுக்கு. ஏன் காரணம் இருக்குது பார்ப்போம். அடுத்து வெளியீடு. எக்ஸோனா வெளியில், நிறைய இடத்துல பார்த்துருப்போம். எண்டோனா உள்ள, எக்ஸோனா வெளியில், வெளியடுக்கு. இப்படி மொத்தம் வளிமண்டலத்தை 5 அடுக்காக பிரிக்கிறாங்க. தரையில் ஒட்டி இருக்கிற அடுக்கு எது? ஆர்டராக கூட எப்படி வேணாலும் கேட்பான். அடி அடுக்கு. ஒரே பேர் தான் இங்கிலீஷில், ட்ரோபோஸ்பியர். அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், படையடுக்கு. அடுத்தது மீசோஸ்பியர், நடு அடுக்கு. அடுத்து தெர்மோஸ்பியர் அல்லது அயனோஸ்பியர். இங்கிலீஷில் அயனி அடுக்குன்னு சொன்னாலும் தமிழ் அது இங்கிலீஷில் வந்து அயனோஸ்பியர்.
அயனி அடுக்கு. என்ன காரணம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸோஸ்பியர் வெளியே அடுக்கு. 5 லேயராக பிரிக்கிறாங்க. கேட்பாங்க, புவியின் வளிமண்டலம் எத்தனை அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? வளிமண்டலம்னா என்னென்னு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். சரியா? திக்னஸ், அந்த கோழி குஞ்சம் முதல்ல பிடிச்சி கழுத்து திரும்பி போடுங்க அந்த பக்கம். எக்ஸோஸ்பியர் 5 அடுக்காக பிரிக்கிறாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம மேலே அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஃபிசிக்ஸில் பார்ப்போம். சரியா? சரி. அந்த மாதிரி எப்பயுமே என்ன பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, பொருளோ ஆற்றலோ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன, அதனால் நமக்கு என்ன நன்மை, அதனால் என்ன தீமை, அதை கற்றுக்கிறதுக்கு பேர் தான் அது கல்வி. அப்போ இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க, இதில் என்னென்னா நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சரியா? சரி. இதில் நம்ம எதில் மாட்டிக்கிட்டு இருக்கோம்? அடியடுக்கில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப இன்னும் ஹைட்டாக போகணும். சரி, அதோட திக்னஸ் என்ன, அது எல்லாத்தையும் பார்ப்போம். ஃப்ளாட்டாக, இந்த தரை ஃப்ளாட்டாக கிடையாது. தரை எப்படி இருக்கும்? கருவேச்சராக தான் இருக்கும். சரியா? ஃப்ளாட்டாக இருக்குது. ஃபஸ்ட் அடுக்கு இங்கேயே சொல்லிடுறேன், அதையே திரும்ப போயிட்டு. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சராசரியா ட்ரோபோஸ்பியர் அடி அடுக்கு. இதோட திக்னஸ், சராசரி திக்னஸ் 13 கிலோமீட்டர். கடல் மட்டத்தில் 13 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். பூமத்திய ரேகை பகுதியில் 18 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். துருவ பகுதியில் கம்மியாக இருக்கும், 8 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். எல்லாத்தையும் சராசரி பண்ணோம்னா 13 கிலோமீட்டர். அடி அடுக்குன்னு சராசரி உயரம் 13 கிலோமீட்டர். இங்கே தான் நம்மளுக்கு வெதர் கான்செப்ட்லாம், மழை பெய்யறது, நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல வெப்பம், கிளைமேட்டு, அந்த லொட்டு லொசு இதெல்லாம் இங்கே தான் நடக்கும். அதை பற்றி தான் படிக்க போகிறோம். அடி எடுக்கிறத பற்றி தான் படிக்க போகிறோம். அடுத்து 2வது ரேட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியர், படையடுக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியர். சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓசோன் அப்படின்ற லேயர் அங்கே தான் இருக்குது. ஓசோன் படலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓசோன் O3 நம்மளை எதிலேருந்து பார்க்குது? அப்படி சொல்லக்கூடாது நம்ம ஸ்டூடெண்ட். உயர் அதிர்வெண் கொண்ட புற ஊதா கதிர்களை பிடிச்சிக்கும். ஹை ஃப்ரீக்குவென்சி யூவி ரேஸ் அதை அட்ராக்ட் பண்ணுறவர் யார்? இவர். ஏன்னா ஹை ஃப்ரீக்குவென்சி யூவி ரேஸ் நம்ம ஸ்கின்னில் படித்தோன்னா கேன்சர் வரும். ஓகேவா? ரைட். ஸோ படையடுக்கில் தான் என்ன இருக்குது? ஆமாம். அதேமாதிரி ஜெட்டு விமானம்லாம் இருக்குல்ல, அது இந்த அடுக்கில் தான் படுக்கும். ஜெட்டு விமானம் ஏன் என்ன அப்படின்னு அப்புறம் பார்ப்போம். அடுத்து மீசோஸ்பியர். சரி, இதோட உயரம் 13 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 50 60 கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். 50 13லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அடுத்தது மீசோஸ்பியர், 3வது அடுக்கு. இடையடுக்குன்னு பார்த்தோமா? இடையடுக்கு. மீசோனா மிடில்னு அர்த்தம். இடையடுக்கு அல்லது நடு அடுக்கு அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 50லேருந்து 80 கிலோமீட்டர் திக்னஸ். 50 to 80 கிலோமீட்டர். மீசோ, மிடில். இங்கே தான் வந்து கல்லாம் எரின்னு சொன்னேன்ல, எரிக்கல்லாம் எரிஞ்சு விழுகக்கூடியது. மேலே இருந்து உள்ளே என்ட்ராயிரும். 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இது அட்மாஸ்பியர் இருக்குது. அங்கே என்ட்ராகும் அந்த கல். சூரியனை சுற்றிட்டு வர கல் நம்ம பூமிக்கிட்ட வரும்பொழுது பூமியோட அட்ராக்ஷனால் டக்குன்னு பூமிக்குள்ள என்ட்ராயிரும். பூமி வளிமண்டலமா கேஸ் தானே, அதில் உரசிட்டே வரும். வருஷம் என்ன ஆகும்? ஹீட் ஆகி பற்றிக்கிட்டு எரியும். அப்படி அந்த கல் பற்றிக்கிட்டு எரியும். எந்த லேயரில் பற்றிக்கிட்டு எரியும்னா மீசோஸ்பியரில் தான் எரியும். மீட்டராய்ட்ஸும்பாங்க இங்கிலீஷில். அப்படி எரிகளுக்கு பேர் என்னது? மீட்டராய்ட்ஸ். மீட்டராய்ட்ஸ் நான் வச்சுட்டேன். அடுத்தது தெர்மோஸ்பியர். 80லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் தெர்மோஸ்பியர். ஏன் சார் இங்கே தெர்மோஸ்பியர்
தமிழில் என்ன சொன்னேன்? வெப்ப அடுக்கு. பேர் என்னது? ஸோ அயனி. புரோட்டானும் ஒரு அணுவில் புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்கும். 10 புரோட்டான்னா 10 எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் அணு, இல்லைன்னா அயனி. அப்போ ஒரு அணு வந்துட்டு எலக்ட்ரான் இழந்துருச்சு. 10 புரோட்டான் இருக்குது, 9 எலக்ட்ரான் தான். 10 புரோட்டான் 9 எலக்ட்ரான் தான் இருக்குது அயனி. அதே இது இழந்துச்சுல எலக்ட்ரானு, அது இன்னொரு ஆட்டமில் உள்ளே பூந்துடும். அப்போ அதில் 10 புரோட்டானு 11 எலக்ட்ரான் இருக்கும். அதுவும் அயனி, இதுவும் அயனி. சரியா? இந்த லேயரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்லாம் எப்படியா இருக்கும்? அயனிகளாக இருக்கும். கேஸஸ் 400 கிலோமீட்டர் வரைக்கும். 400 கிலோமீட்டருக்கு மேலே ஃபுல்லாகவே என்னது? எக்ஸோஸ்பியர், வெளியடுக்கு. எக்ஸோஸ்பியர். அதேமாரி இந்த தெர்மோஸ்பியரில் தான் அந்த சுனிதா வில்லியம் தானே அது, அந்த விண்வெளி ஆய்வு கூட இருக்குல்ல, அது இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த ஏரியாவில். எந்த அடுக்கில்? தெர்மோஸ்பியரில். அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. 400 கிலோமீட்டர் ரைட். அவ்வளோதாங்க. இப்போ என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு லேயரு, அதுக்கு பேர் என்ன, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அங்கே என்ன நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ். கிளைமேட்டு, மழை பெய்யறது, காற்றடிக்கிறது, வெப்பம், நம்ம ஃபீல் பண்ணுற வெப்பம்லாம் எந்த அடுக்கில் இருக்குது? அடி அடுக்கில். அங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ட்ரோபோஸ்பியர். ஜெட் விமானம் பறக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர். அங்கே தான் ஓசோன் படலம் இருக்குது. ஓசோன் படலம் என்ன பண்ணுது? நமக்கு உயர் அதிர்வெண் கொண்ட புறஊதா கதிர்களை அப்சர்வ் பண்ணிக்கும். அதோட திக்னஸ் எவ்வளவு? 50 கிலோமீட்டர் வரைக்கும். 18லேருந்து 50 கிலோமீட்டர். அடுத்தது மீசோஸ்பியர். 50லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அங்கே என்ன எரியும்? எரிகள் எரியும். மீட்டராய்ட்ஸ் எரியும். அடுத்தது 80லேருந்து 500 கிலோமீட்டர் வரை. 500, 400 ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி போட்டிருப்போம். அது எக்ஸாக்டாக கேட்க மாட்டாங்க. தெர்மோஸ்பியர் அயனி அடுக்கு. வெப்பம் அதிகமாக இருக்கும். வளிமண்டலத்திலே அதிக வெப்பமான மண்டலம் அதுதான். 80லேருந்து 400 அல்லது 500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அயனி அடுக்கு. வெப்ப அடுக்கு. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? அயனி அடுக்கு. ஏன் அயனி அடுக்குன்னு பேர் வைக்கிறாங்க? அயனிகளாக இருக்கும். அயனினா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது எக்ஸோஸ்பியர். அந்த 400 அல்லது 500 கிலோமீட்டர்லேருந்து 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன இருக்கும்? எக்ஸோஸ்பியர். அங்கே தான் சேட்டலைட்டில் அனுப்புகிறோம்ல, நம்ம அனுப்புகிறானுங்களா, அதெல்லாம் அங்கே தான் சுற்றிட்டு. இதுதான் அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியரில் நம்ம எதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம்? ட்ரோபோஸ்பியர். நம்மளை சுற்றியில் அதுதான் இருக்குது. நம்மளை சுற்றியில் மட்டும் இல்லை, எப்படி மண்ணில் ஓட்டைக்குள்ளெல்லாம் கேஸ் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம உடம்புல எங்கே ஓட்டை இருக்குது? மூக்கு, வாய். இப்போ எங்கே வரைக்கும் இருக்குது அந்த ஓட்டை? லங்ஸ் வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் இருக்குது. சரியா? அது வரைக்கும் இருக்கும். நம்ம இந்த எலும்பு கூடு, அப்புறம் உதரவிதானம், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? லங்ஸை சுருக்குவாங்க. அதுலேருந்து காற்று வெளியில் வரும். வெளியில் வந்து திரும்ப புது காற்று உள்ளே போகும். காற்று இல்லை, வளிமண்டலம். நார்மலாக இருக்கிற என்ன இருக்காது தான். அதான் செத்து போயிட்டோம்னா வயிறு வாயெல்லாம் உப்பி போயிருதா? ஏன்? கேஸ் உள்ளே போய் ரொம்பிக்கும். அப்புறம் டீகம்போஸ் பண்ணி அவங்க நிறைய கேஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. யார்? மைக்ரோப்ஸ். அதெல்லாம் சேர்ந்தா உப்பிடும். புஷ்ஷுன்னு ரொம்ப விட்டிங்கன்னா வெடிச்சிடும். ரைட். அந்த மாதிரி. டிஸ்கவரி சேனல்லாம் பாருங்கள். திடீர்னு ஏதாவது போய் செத்து ரொம்ப நாள் கிடக்கிற விலங்கை போய் இது போய் கடிச்சு இழுக்கும், டபார்னு வெடிக்கும். அட்மாஸ்பியர் கேஸு. இவங்க ஆல்ரெடி மைக்ரோவ்ஸ் என்ன பண்ணுறாங்க? டீகம்போஸ் பண்ணி கேஸை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாங்க. சரியா? லைஃபு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம். அந்த இப்போ இதுக்குள்ளே நடக்கிறது தான் பார்க்க போகிறோம். ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியரோட திக்னஸ் எவ்வளவு? சராசரியாக 13 கிலோமீட்டர். சராசரி 13 கிலோமீட்டர்னா என்ன அர்த்தம்? மேக்ஸ் முடிச்சிட்டோம்ல எல்லோரும்.
ஒரு இடத்துல அதிகமாக இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்கும். அதெல்லாம் தட்டி கிட்டி போட்டு 15 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. திக்னஸ் துருவ பகுதியில் கம்மியாக இருக்கும், உயரம் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கணும். பூமத்திய ரேகை பகுதியில் எப்படி இருக்கும்? உயரம் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் ஆவரேஜ். அதுக்கு நடுவில் குறைஞ்சிட்டே போகும். பூமத்திய ரேகையிலேருந்து துருவம் போகப்போனா அந்த திக்னஸ் ட்ரோபோஸ்பியருடைய உயரம் குறைஞ்சிட்டே போகும். ஏன்? கொஸ்டின் மார்க். நோட் பண்ணி வைங்க, அப்புறம் கேளுங்க. இப்போ பார்க்க போகிறோம், அவ்வளோதான் பார்க்க போகிறோம். புக் எடுக்கலாமா? சரி. புவி உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற தனித்தன்மை வாய்ந்த கோளாக திகழ்கிறது. காற்று இல்லாத புவியை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? காற்றுனா அங்கே ஆக்சிஜனை சொல்கிறாங்க. காற்று தவறான வார்த்தை, வளிமண்டலம் தான் சரியான வார்த்தை. காற்றுன்னா என்னன்னு தெரியுமா? முன்னாடியே பார்த்தோம்ல, ஏதோ ஒரு கிளாஸில் பார்த்தோம். இந்த வளிமண்டலம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுதில்ல, அந்த செயலுக்கு பேர் தானே அது காற்று. மனிதனை கேட்டாக்கா ஓடுறவன் அப்படின்னு சொன்னால் ரைட்டா? அதான் அப்படி. மனிதன்னா என்னது? வளிமண்டலம். சரியா? வளிமண்டலம் ஓடுனா அந்த செயலுக்கு பேர் காற்று. என்ன சொல்கிறான்? காற்று வளிமண்டலம்லாம் என்னடான்னு கேட்டாக்கா ஓடுறவன் சொல்கிறான். அப்படி தான் இருக்காது அர்த்தம். காற்று தவறான வார்த்தை. ஏதோ இடத்துல பார்த்தோம்ல, காற்று வளிமண்டல நகர்வு தான் என்னது? காற்று. அந்த செயலுக்கு பேர் தான் காற்று. இப்படி தப்பாக முட்டாள்தனமாக என்ன பண்ணுறான்? மனப்பாடம் பண்ண குரூப்பு தானே, அப்படி தான் இருப்பானுங்க. போட்டு விட்டுறானுங்க. பாவம் பசங்களாம் புரியாமல் தவிக்கிறாங்க. சரி, முடியாது. இந்த இடத்துல காற்றுனா என்னது? ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமல் வாழ முடியுமா? இல்லை. உயிர் வலி ஆக்சிஜனுக்கு இன்னொரு பேர். உயிர் வலி. வலின்னு அர்த்தம்? வாயு. உயிர் இது இருந்தால் தான் என்ன ஆகும்? கார்போஹைட்ரேட் உடையும். கார்போஹைட்ரேட் உடஞ்சா தான் ஹீட்டு கிடைக்கும். அந்த ஹீட்டை வச்சு தான் செல்லெல்லாம் வாழும். கரெக்டா? எல்லாம் செல்லுன்னா நுண்ணுறுப்புலாம் வேலை செய்யாது. பயாலஜிலே தானே பார்த்துட்டு வந்தோம். பயாலஜியில் காலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி. ஏனெனில் அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு காற்று மிக அவசியம். எதை சொல்கிறான்? காற்றுனா ஓட்டுவை தான் சொல்கிறான். புவியை சூழ்ந்து காணப்படும் காற்று படலம் வளிமண்டலம் என அழைக்கப்படுகிறது. புவியை சூழ்ந்துள்ள என்ன படலம்? வாயு படலம். அப்படி தான் யூஸ் பண்ணணும். வாயுவை தான் காற்றுன்னு யூஸ் பண்ணுறான்னு. சரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவோம். புவியை வளிமண்டலம் சூழ்ந்து காணப்படுவதற்கு அதன் ஈர்ப்பு விசை. சரியா? பூமியிலேருந்து ரிலீஸ் ஆன கேஸு அதோட ஈர்ப்பு விசைனால தான் பூமி மேலே இருக்குது. இல்லைன்னா என்ன ஆயிரும்? அந்த கேஸு எங்கேயோ ஓடிருக்கும். சரியா? கேட்பாங்க எல்லாமே கேள்வி. வளிமண்டல கூட்டமைப்பு. என்னப்பா புது வார்த்தையாக சொல்கிறீங்க? காம்போசிஷனா? கூட்டமைப்பு. காம்போசிஷனா கூறுகள்னு அர்த்தம். சரியா? தப்பாக போட்டு வச்சுருக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? கூறுகள். வளிமண்டலத்தில் யார் யார் இருக்காங்க? வளிமண்டலத்தின் கூறுகள். காம்போசிஷன், காம்போனன்ட்ஸு எப்படி வேணாலும் சொல்லலாம். வளிமண்டலத்தில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். நம்மளை சுற்றி இருக்குல்ல அந்த கேஸு. வாயு இருக்குது, கேஸு. நீராவி இருக்கா? எங்கேருந்து வந்த நீராவி? அதெல்லாம் நம்ம மூச்சு காற்றுல வெளியில் போகுது, வியர்வை வெளியில் போகுது, மண்ணில் உள்ள ஈரப்பதம் போகுது, பூமி மேலே ஓடுற தண்ணி, நிற்கிற தண்ணி, குதிக்கிற தண்ணியா? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். குதிக்கிற தண்ணி இது யாராவது சொல்கிற மாதிரி இருக்கு. கடைசியில் அருவி இருக்குல்ல, குதிக்கிற தண்ணி தான். அதெல்லாம் என்ன ஆகும்? ஆவியாகி என்னென்ன அர்த்தம்? கேப் தள்ளி போய் ஆவியாகிடுவாங்க. எங்கே இருக்காங்க அவங்களாம்? அட்மாஸ்பியரில் இருப்பாங்க. அந்த ஆவி தான் என்ன ஆகும்? சுருங்குச்சுன்னா கிளவுடு, இன்னும் சுருங்குச்சுன்னா கீழே பொத்துன்னு விழுந்துடும். அதுக்கு பேர் தானே இது பிரிசிபிடேஷன். பிரிசிபிடேஷன் தமிழ் என்ன? வீல் படிதல். வார்த்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக. வீல் படிதல். கீழே விழுந்து படிஞ்சிடும். கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே மிதந்துக்கிட்டு இருக்கிறது என்ன ஆகுது? கீழே விழுந்துருச்சு, தனியாக தெரியும். வீல் படிதல். அட்மாஸ்பியரில் மிதந்துக்கிட்டு இருந்த H2O மாலிகுல்னா அது நீராவி சுருங்குதல் மூலிமா டென்சிட்டி அதிகமாகி கீழே விழுகுது. வீல் படிதல். அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி ஹைட்ராலஜியில் பார்ப்போம். ரைட். அதெல்லாம் தூசுகள். வளிமண்டலத்தில் வேறுபட்ட விதத்தில் கலந்து காண தூசு. வளிமண்டல தூசு இருக்கா?
எப்படி இந்த டேபிளில் தொடமா தூசு தெரியுதா? எங்கேருந்து வந்துச்சு? வளிமண்டலத்தில். எப்படி பாருங்கள், கற்பனை பண்ணிக்கோங்க. தண்ணியை வச்சு தண்ணி ஓடுற ஆறு என்ன பண்ணும்? அதோட கைனெட்டிக் எனர்ஜி நல்லா இருக்குமா? பெரிய பாறை கேரெல்லாம் உருட்டி மண்ணெல்லாம் தூக்கிட்டு வருமா? ஓடிட்டு இருக்கும் பொழுது அதை கூட கரைச்சி எடுத்துகிட்டு வரும். தண்ணி ஒரு இடத்துல நிற்கிது, இயக்காற்றல் இல்லை. அப்போ என்ன ஆயிரும்? அதை எடுத்துகிட்டு வந்த மெட்டீரியல்லாம் அதால் சுமந்துட்டு போக முடியாது. என்ன ஆகும்? அது அந்த மெட்டீரியல்லாம் கீழே படி. அதான் சில்ட்டு. நிற்கிற தண்ணி கீழே ஒரு சேறு படியுதில்ல, அது டென்சிட்டி அதிகமானது தண்ணி. டென்சிட்டி கம்மியானது இதுவும் மெட்டீரியல் தான், அதுவும் மெட்டீரியல் தான். இது ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும்? அது கூட காற்று அடிக்கும் பொழுது எடுத்துகிட்டு வந்துடும். ரூமுக்குள்ளே வந்துடுச்சு, காற்று அடிக்கலை, வளிமண்டலம் மூவ் ஆகலை, நிற்கிது. கைனெட்டிக் எனர்ஜி அதுக்கிட்ட இல்லை. அப்போ என்ன, அது கொண்டு வந்த டஸ்ட்டெல்லாம் கீழே போட்டுரும். அதான் வீட்டில் உள்ள பொருள் மேலெல்லாம் டஸ்ட்டு படிஞ்சிருக்கு, அதான் தூசு. ஸ்மால் பார்ட்டிகல். ஆட்டமோட பெருசானா. ஆட்டம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, மாலிகுலும் கண்ணுக்கு தெரியாது. கெமிஸ்ட்ரி பார்ப்போம் இன்னும். சரி, வளிமண்டலத்தில் என்ன மெட்டீரியல் அதிகமாக இருக்குது? நைட்ரஜன்ற மெட்டீரியல் வாயு நிலையில் இருக்குது. அவர் தான் எத்தனை % இருக்கார்? 78. பயாலஜி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நைட்ரஜன் எதுக்கு தேவை? புரோட்டீன் தயாரிக்கிறதுக்கு, தாவரத்துக்கு தேவை. எல்லா செல்லும் எதால் ஆணுச்சு? புரோட்டீன். புரோட்டீன் இல்லைனா செல்லு ஃபார்ம் ஆகாது. இப்போ புரோட்டீன் ரிச் ஃபுட்டு நம்ம என்ன பண்ணணும்? டெய்லியும் சாப்பிட்ணும். ஆக்சிஜன் எத்தனை %? இவங்க 2 பேரே இவ்வளோ பேர் இருக்காங்க. டோட்டல் என்டையர் கேஸ் பூமி முழுவதும் கவர் ஆகிருக்கக்கூடிய கேஸில் இவங்க 2 பேர் மட்டுமே எத்தனை %? 99%. 78 + 21, ஸோ 99%. கேட்பாங்க கொஷின், வளிமண்டலத்தில் அதிகமாக உள்ள வாயு எது? புக்கெல்லாம் நீ படிக்க வேணாம், கொஷின் படிக்க வேணாம், சும்மா கிளாஸ் காது கொடுத்து கேட்டி குழந்தைத்தனமாக கேட்டிங்கன்னா போதும். சரியா? மனப்பாடம் பண்ணுறதுக்கு பேர் படிப்பு இல்லை, அது நொடிப்பு. அடுத்தது நிரந்தர வாயுக்கள். இவ் 2 வாயுக்களும் 99%. மற்ற வாயுக்கள்லாம் வெறும் எவ்வளவு? 1%. வேறு ஒரு முக்கியமான வாயு சொல்லுங்கள் பார்ப்போம். நமக்கு தேவை கார்பன் டை ஆக்சைடு. ரொம்ப முக்கியமானதா கார்பன் டை ஆக்சைடு? பிளான்ட். கார்போஹைட்ரேட் ப்ரொடக்ஷன் ஆனால் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடில் உள்ள கார்பன் எடுத்து தான் தண்ணி கூட சேர்த்தா தான் கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட்டை உடைச்சா தான் என்ன ஆகும் நமக்கு? தாவர விலங்குக்கெலாம் உணவு எது? தாவரத்துக்கு என்னம்மா விலங்கு உணவு? இவங்க பேர் என்ன? சவிதா. தாவரத்துக்கு உணவு எது? தாவரத்துக்கு உணவு எது? பயாலஜி அட்டன் பண்ணாதவங்க, சரி அட்டன் பண்ணவங்க சொல்லுங்கள். தாவரத்துக்கும் கார்போஹைட்ரேட்டு தான் உணவு. கார்போஹைட்ரேட் அப்புறம் ஆக்சிஜன் 2 தான் உணவு. தாவரமாக இருந்தாலும் விலங்கு செல்லாக இருந்தாலும். ஓகேவா? என்ன சுவாலஜி கரெக்டா இல்லையா? பார்ப்போம். அடுத்தது, அதனுடைய விகிதத்தில் எந்தவித மாறுதலும் உட்படாமல் நிரந்தரமாக காணப்படுகிறது. ஆக்சிஜனும் நைட்ரஜனும். மீதமுள்ள 1%. 3வது அதிகமான வாயு வளிமண்டலத்தில் ஆர்கான். ஆர்கான் என்ன விதமான வாயு? கெமிஸ்ட்ரி முடித்தவங்க. மந்த வாயு, நோபல் கேஸ். நோபல் கேஸ்னா என்னம்மா? நோபல் எலைட் பர்சனா? நோபல்னால சமாளவில் இருக்குமா நோபல் கேஸ்லையா? சரி சரி, அப்புறம் பேசிக்குவோம். மந்த வாயுகள். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்க, ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்க சொல்லுங்கள். நம்ம கிளாஸ் முடித்தவங்க கெமிஸ்ட்ரி. மந்த வாயுனா என்ன? என்னது? ஃபுல்லாக இருக்குமா? கொடுக்கவும் கொடுக்காது, வாங்குவாங்க. என்னதை கொடுக்குறாங்க அவங்க? எந்த ஒரு இப்போ கார்பன் ஆக்சிஜன் கூட சேருதா? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேருதா? அந்த மாதிரிலாம் சேர மாட்டாங்க. மாலிகுலாக சேர மாட்டாங்க. கெமிஸ்ட்ரியில் ஒரு ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட்டாக போட்டிருப்பேன்.
லேட்டஸ்ட்டில் கெமிஸ்ட்ரி போட்டிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு 4 ஒரு 2-3 வீடியோ பாருங்கள், தயவு செஞ்சு போய் பாருங்கள். அப்போ தான் எல்லாம் புரியும். பார்த்துட்டு வாங்க, சரியா? ரைட். கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 3 வீடியோ பார்த்துட்டு வாங்க. சரி, இது வந்து மந்தவாய். மந்தவாய்னா யாரு கூடயும் சேர மாட்டார், தனித்து தான் இருப்பார். மற்ற எல்லா வாயுக்களும் யாரு கூடயா சேர்ந்து தான் இருப்பான். H2O, நைட்ரஜன் 2ஆக இருக்கணும், ஆக்சிஜன் இப்படி தான் இருக்கும், அல்லது O3ஆக இருக்கும். ஆக்சிஜன் O தனியாக இருக்கவே இருக்காது. சரியா? இப்போ புரியுதாங்க என்னென்னு? அந்த வாய். அடுத்தது இவங்க தான் 3வது அதிகமான கேஸ் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. வளிமண்டலத்தில் 3வது அதிகமான வாயு எது? 4வது தான் யார்? வெறும் 0.03. அதுவும் பாருங்கள், இவர் பாருங்கள் 0.93 போயிடுச்சு. அப்போ மிச்சம் எவ்வளவு? 0.07 தான் மிச்ச வாயு. அதில் ஒரு கேஸ் தான் எது? கார்பன் டை ஆக்சைடு. இவர் இல்லைன்னா உயிரினமே கிடையாது. யார் இல்லைன்னா இந்த பொண்ணு பார்க்குது. ஆக்சிஜன் நல்லா தானே உயிர் இல்லாமல் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா இப்படி. கார்பன் டை ஆக்சைடு இல்லைனாலும் உயிரினமே இருக்காது. சரியா? பார்ப்போம், பயாலஜியில் பார்த்துருக்கோம், பார்ப்போம். நியான். நியான் என்ன கேஸு? மந்தவாயு. 4வதா? 5வது நியான். ஹீலியம் 6வது. இதுவும் மந்தவாயு தான், ஹீலியமும். அப்புறம் ஓசோன் 7வது அதிகமானது. கேட்பான், 5, 7, 8 கேஸ் இருக்கா? 8 கேஸ் போட்டிருக்காம இருங்க. ஹைட்ரஜன் இதில் ஆர்டராக எழுது அப்படின்னு கேட்பாங்க. எது அதிகமாக இருக்கிறத பற்றி ஏறு வரிசையில் எழுது, இறங்கு வரிசையில் எழுது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? பர்சன்டேஜ் கேட்குறது இந்த 2 கேட்பாங்க. 1, 2 கார்பன் டை ஆக்சைடை கேட்பாங்க. அது 3 நம்ம லைஃப்பில் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம்ல அவங்க. இவங்கெல்லாம் போக அங்கங்கே கொசுரா மற்ற வாயுக்கள்லாம் இருக்குது. கொசுரா, ஃப்ளோரோ கார்பன், மீத்தேன், அந்த மாதிரி ஏகப்பட்டது என்னென்ன இருக்காங்க பாருங்கள். கிரிப்டான், ஜெனான், மீத்தேன் ஆகிய வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவில் காணப்படுகிறது. CFC, ஃப்ளோரோ கார்பன், அதெல்லாம் ரொம்ப கம்மி. அவ்வளோ. இவற்றுடன் வளிமண்டலத்தில் நீராவி எவ்வளவா? 0.4%. 0 to 0.4%. இது இடத்துக்கு இடம் மாறுபடும். வானிலை நிகழ்வுகளை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளான வானிலை நிகழ்வு, வானிலை வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், அதான் தாய்மொழிங்கிறது. வானிலை. வானத்தின் தற்போதைய நிலை. வானத்தின் தற்போதைய நிலை. இதுதான் மருவி என்ன ஆயிடுச்சு? வானிலைன்னு மாறிடுச்சு. வானன் எதை குறிக்கிறானுங்க? வளிமண்டலம் தான் வானன் குறிக்கிறான். ஓகேவா? வார்த்தையை புரிஞ்சுட்டே வாங்க. கொஸ்டின் வருதா? வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தேடுங்க, மூளை சொல்லும், அதை வச்சு ஆன்சர் போடுங்க. புழுக்குள்ளே போட்டேன்னு சொல்லாதீங்க, புரிஞ்சு வச்சதை வச்சு போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? வானத்தின் தற்போதைய நிலை, அதான் வானிலை. அப்போது இப்போ நம்ம இருக்குமா சேலத்து மேலே வளிமண்டலம் இருக்குது. அந்த வளிமண்டலத்தில் தற்போது எவ்வளவு வெப்பநிலை இருக்குது? சரியா? எவ்வளவு அழுத்தம் இருக்குது சேலத்து மேலே? இது எல்லாத்தையும் வானிலை அப்படின்னு தான் போனால வளிமண்டல வெப்பநிலை, வளிமண்டல வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம். சரியா? வளிமண்டலத்தில் காற்று, வளிமண்டலம் நகர்தா இல்லையா அப்படிங்கிறது வளிமண்டல காற்று. வளிமண்டலத்தில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது சொல்கிறானா? வெதர் ரிப்போர்ட். சேலத்தில் இன்று ரிப்போர்ட் பார்க்கலாமா? நம்ம கேட்குறப்ப வராது இது. சேலத்தில் தற்போது 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அட் ப்ரெசன்ட். 4 மணிக்காமா மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காமா. நம்ம 3/4 மணி நேரம் அங்கே போட்டான் பாருங்கெல்லாம். மழை வர்றதுக்கு 26% வாய்ப்பு இருக்காமா. வெப்பநிலை 33. க்ளவுடியாக இருக்குது. இருக்கா க்ளவுடியா? மேகமூட்டத்துடன் காணப்படும். இதெல்லாம் டிவியில் சொல்கிறானா? இப்போது தற்போது இப்போ பார்த்தோம்னா தான் அதான் அதுக்கு பேர் தான் வானிலை. வெதர் இங்கிலீஷில் அதுக்கு பேர். கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல இன்றைக்கி. எழுத்தறிவு இல்லாதவன்னு அர்த்தம். எழுத்தறிவு உள்ளவனா யார்? இல்லிட்ரேட்டு இங்கிலீஷில்.
ஒரு மொழியில் எழுதியிருக்கிறத படித்து புரிஞ்சிக்க தெரியணும். சரியா? அடுத்தவனுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியணும். நம்ம வார்த்தையெல்லாம் தப்பு தப்பாக யூஸ் பண்ணுறோம். அப்போ யார்? நம்ம இல்லிட்ரேட் தான். ஒரு ரிப்போர்ட் படித்தேன்னா 2010 இதே மாதிரி தான் சிவில் சர்வீஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்துவில் வந்துடுச்சு. அமெரிக்காவில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்தியன் கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் அ லிட்ரேட்டுன்ட்டான். எனக்கு புரியல, என்னடா இப்படி சொல்கிறான்டா. அப்புறம் படிக்க தான் புரியுது எனக்கு. கிராஜுவேட்னா யார்? டிகிரி வாங்கினவன். லிட்ரேட் அப்படின்னா எழுத்தறிவு உள்ளவன்னு அர்த்தம். எழுத்தறிவு உள்ளவனா என்ன தெரியுமா? ஏதோ ஒரு மொழியில் எழுதியிருக்கிறத படித்து தப்புலாம் புரிஞ்சுக்கணும். மனப்பாடம் பண்ணுறதில்ல, புரிஞ்சிக்க தெரியணும். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ராப்பராக பண்ண தெரியணும். அதே மாதிரி அடுத்தவனுக்கு புரிகிற மாதிரி எழுத தெரியணும். அவன் தான் எழுத்தறிவு உள்ளவன். சரியா? இப்போ நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வரான், ஏதோ ஒரு காலேஜ், அவனை கொடுத்துட்டு இதுக்கு படித்த அர்த்தம் சொல்கிறானாக்கா இது தமிழில் இருக்குன்ட்டு போயிடுவான். சரி, இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்து வந்து சொல்கிறேன் தாத்தா கிளம்பிடுவாங்க. எல்லாம் ஏதாவது தப்பாக விட்டு அடிச்சுட்டு போயிடுறது. அந்த ரிப்போர்ட் உண்மை. இல்லிட்ரேட் தான் கிராஜுவேட்ஸ்லாம். உண்மை தான் அது. இங்கே பாருங்க, ஏர் குவாலிட்டி 52 பரவாயில்ல. விண்டு காற்றடிக்குதா 9 km/h. டெய்லி டிவியில் சொல்கிறானா? அதான் இப்போ சேலத்தில் ஹியூமிடிட்டி 65%. இது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். விசிபிலிட்டி 6 km வரைக்கும் தூரம் இருந்தால் தெரியும். இதெல்லாம் எதுக்கு? லைஃபுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. சரியா? அப்புறம் ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், வளிமண்டல சேலத்து மேலே எப்படி அழுத்திக்கிட்டு இருக்கு. மேலே இருந்து அழுத்தும்ல, போர்வை தானே மேலே எம்பியில் போட்டிருக்கான் பாருங்கள். டியூ பாயிண்ட் 24°C அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டெம்பரேச்சர் இப்போ எவ்வளோ இருக்குது? 33. 24°C குறைஞ்சினா மழை பெய்யணும் அர்த்தம். டியூ பாயிண்ட் அதுக்கு பேர். இந்த வெதர் ரிப்போர்ட்டு டிவியில் சொல்லுவான். அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். வெதர் ஃபோர்காஸ்ட், நாளைக்கு சேலத்தில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவான். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிளான் பண்ணணும் லைஃப்பை. காரில் போகலாமா, பைக்கில் போகலாமா, சரியா, குடம் எடுத்துகிட்டு போகலாமா வேண்டாமா, வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுறதா இல்லை டார்க் போடலாமா, என்ன சாப்பிட்லாம், அதுக்கு தான் அதெல்லாம் சொல்கிறது. சரியா? நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெதர் ரிப்போர்ட் வாசிக்கிற அந்த பிள்ளை, அடாடா அந்த பேண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்த நெக்லஸ் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, அப்போ அழகாக நடக்கிறா இல்லை, அதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம தானே, அது எதுக்கு நடந்துக்கிட்டே சொல்லுதுன்னு தெரில எனக்கும். வித்தியாசமாக காணும். அதில் வர பெரிய ஸ்கிரீன் பெரிய பெரிய டிவி வச்சிட்றானுங்க. நீ என்னத்தை டிவியில் காமிச்சாலும் என்ன, நீ அழகாக வந்து சொன்ன என்ன, அசிங்கமாக வந்து சொன்ன, எனக்கு ஒன்றும் புரியாது. நம்ம தானே, எதுக்காக சொல்கிறாங்க இதெல்லாம்? லைஃபுக்கு, நம்ம லைஃபுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அப்போ சேலத்தில் வெதர் அப்படின்னா வானிலை, இன்னொன்று அடுத்த வானத்தின் தற்போதைய நிலை. சரியா? அதான் வெதர் ரிப்போர்ட். காலநிலைன்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ விஷயம் தெரிய வேண்டியதாக இருக்குது, பேச வேண்டியதாக இருக்குது. மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு வந்துட்டேன். எல்லாருமே இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் ஸ்கூல் படிக்கிறப்ப. அது வித்தியாசமாக இருக்குது. வானிலை அறிக்கை தானே சொல்கிறான். வானிலை, வானத்தோட தற்போதைய நிலை செகண்டுக்கு செகண்ட் மாறும். அடுத்த செகண்ட் இப்போ க்ளவுடாக இருக்கா, அடுத்து மழை கொட்டிக்கிட்டு இருக்கும். அப்புறம் க்ளவுடு ரிமூவ் ஆச்சுன்னா அவன் வெயில் மண்டையை புழக்கும். நம்ம மனசு மாதிரி, மனுஷனோட மனசு அப்படி தானே. அதில் அந்த அந்த மெட்டீரியல்னால ஆனந்தான் நம்ம உடம்பு. அப்புறம் அதை மாதிரி தான் நம்மளும் இருப்போம். செகண்டுக்கு செகண்ட் ஆனால் அவன் மனசு மாறும். சந்தோஷமாக இருக்கும், திடீர்னு என்ன ஆயிரும், சோகமாயிரும், திடீர்னு கோபம் வரும், திடீர்னு சிரிப்பான். ஏன்னா பருப்பொருளால், அந்த பருப்பொருளானது தான் நம்ம. சரியா? சரி, இது அப்படியே கடவுள் பேரை சேர்த்து சொன்னேன்னு வச்சுக்க, ஆன்மீக வகுப்பாயிரும். சரி, அதான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி, நீராவி ரொம்ப முக்கியமானது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீராவி. வானிலை எங்கே பார்த்தோம், எது? வானிலை நிகழ்வுகளை தீர்மானிக்கும். இப்போ சொன்னால வானிலை நிகழ்வு, மழை பெய்யறது, வெப்பம், இங்கே வளிமண்டல அழுத்தம், சேலத்தில் வானத்தில் தற்போது இந்த நிலையை தீர்மானிக்கிறது இவங்களாம். நீராவி, தூசு, உப்பு துகள்கள் முக்கிய காரணியாக.
மகரந்த தூள்கள், புகை, சாம்பல், எரிமலை சாம்பல் போன்ற வளிமண்டலத்திற்கான பிற திடப்பொருள். இது தனி. எது? வானிலை நிகழ்ச்சியின் முக்கியமான காரணி நீராவி. நீராவிக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கார், வெப்பம். சரியா? இவங்கெல்லாம் போக, நீராவி போக மிச்ச வேறு யாரெல்லாம் இருக்காங்க? தூசு, வேறு மகரந்த தூள், அதெல்லாம் சொல்கிறாங்க. உப்பு துகள்கள் வளிமண்டலத்தில். கடல்லேருந்து வருதில்ல காற்று, அதில் லைட்டாக உப்பு இருக்கும். புகை, சாம்பல், எரிமலை சாம்பல், எரிமலை அதாவது பக்கத்தில் வெடிச்சுன்னா அது இதெல்லாம் இருக்குது. ரைட். தகவல் பேலையாமா சொல்லுங்கள் பார்ப்போம். டேனியல் ரூதர்ஃபோர்டு. யார் ரூதர்ஃபோர்டு? எங்கேயே பார்த்துருக்கீங்க? சத்தமா? அணுக்கரு மாதிரி கொண்டவரா? சரி ரைட். 1772ஆம் ஆண்டு வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாயு உள்ளது என்பதை 1974ஆம் ஆண்டு ஜோசப் பிரிஸ்லி ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் உள்ளதுன்னு கண்டறிந்தனர். அப்போ தான் கண்டுபிடிக்கிறான் வளிமண்டலத்தில் 1772 ரூதர்ஃபோர்டு நைட்ரஜன் ஒரு கேஸ் இருக்குது, அப்படின்னு ஆட்டம் இருக்குது. 118 ஆட்டம் மேலே சேர்ந்தது தான் இந்த எல்லாமே நம்ம உடம்புலேருந்து எல்லாம். அதில் ஒரு ஆட்டம் தான் என்னது? நைட்ரஜன். ரூதர்ஃபோர்டு கண்டுபிடிக்கிறாரு. இதை கேட்க மாட்டான், திடீர்னு கேட்டுருவானுங்க. சரி, கண்டுபிடிச்சா அவர் தானே பேர் வைப்பார். பெற்றவன் தான் பிள்ளைக்கு பேர் வைப்பான். அந்த மாதிரி கண்டுபிடிச்சான், அவன் தான் பேர் வச்சுட்டான். சரியா? அடுத்தது ஆக்சிஜன். அதை கண்டுபிடிச்சவர் யார்? ஜோசப் பிரிஸ்லி. 74 2 வருஷம் கழிச்சு. அங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சான். அதுக்கு பேர் தான் டிஸ்கவரி. இருக்கிறத கண்டுபிடிச்சான், அது டிஸ்கவரி. புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறான். இப்போ இது என்ன, எல்இடியா, பிளாஸ்மா டிவி அல்லது வேறு ஏதாவது ஒரு டிவி புதுசாக, அதுக்கு பேர் என்னது? இன்வென்ஷன். இயற்கையில் இருக்கிறத கண்டுபிடிச்சா டிஸ்கவரி. சரியா? ரைட். உயிரினங்கள் வாழ்வதற்கு ஆக்சிஜன் மிகவும் இன்றியமையாதது. சூரிய கதிர்வீசல் மற்றும் சூரிய வெப்ப அலைகளிலிருந்து வரும் வெப்பத்தினை கார்பன் டை ஆக்சைடை ஈர்த்து வளிமண்டலத்தை வெப்பமாக வைத்துக்கொள்ளி. பார்ப்போம் அதை. க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம் சொன்னேன்ல, அதை பற்றி பார்ப்போம். இந்த லைன் நீங்கள் அப்புறம் படிங்க, இந்த பாடம்லாம் முடிச்சுட்டு பார்க்குறப்ப படிங்க. நைட்ரஜன் ரசாயன மாற்றம் ஏதும் அடையாமல் ஒரு செறிவூட்டும் வாயுவாக உள்ளது. அது எதுவும் நடக்காது, அப்படியே இருக்கும். சூரியனிலிருந்து வரும் கேடு விளைவிக்கும் கதிர்வீச்சிலிருந்து ஓசோன் படலம் காய்க்கிறது. கேடு விளைவிக்கும் கதிர்வீச்சு எதுன்னு பார்த்தோம்? உயர் அதிர்வெண் கொண்ட புறஊதா கதிர், ஹை ஃப்ரீக்குவென்சி யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ். இப்போ தானே 2 தடவை சொன்னீங்க, நீங்களே தானே சொன்னீங்க. இப்போ சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதே மாற்றி கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது யார் பிடிச்சிக்கிறாத? ஓசோன் படலம். எந்த லேயரில் இருக்குது? அட்மாஸ்பியரில் 2வது அடுக்கு. தெரியலைன்னா 2வது அடுக்குன்னு வச்சுக்கோ. அப்புறமேல பேரை போய் எடுத்துப்பார், ஞாபகம் வந்துடும். நான் சொல்கிறேன் இப்போ. படை அடுக்கு கீழே இருக்குது, அடி அடுக்கு, 2வது படை அடுக்கு. இங்கிலீஷில் என்னது அதுக்கு பேர்? ஸ்ட்ராட்டோஸ்பியர். ட்ரோப்போ டி வரும், அதுக்கு முன்னாடி எஸ்ஸை சேர்த்துங்க. ஸ்ட்ராட்டோஸ்பியர். டீக்கு அப்புறம் தான் எஸ் வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் நடுவில் இருக்கிறது மீசோ, நடு அடுக்கு, இடை அடுக்கு. அதுக்கு மேலே போனீங்கன்னா தெர்மோஸ்பியர். அதுக்கு மேலே மொத்தம் எத்தனை அடுக்கு? 5 அடுக்கு. அவ்வளோதான். வளிமண்டலத்தில் திடத்துகள்கள் நீர்க்குவி புள்ளியாக செயல்பட்டு நீராவி சுருங்குதல் நிகழ்கிறது. பார்ப்போம். இதையும் நான் அப்புறம் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போயே கூட சொல்லிடலாம், மறந்துடுவேன். ஆனால் இது நீங்கள் படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். அதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ என்ன ஆகுனா, இந்த டஸ்ட்டு பார்ட்டிகள் இதெல்லாம் இருக்குல்ல, உப்பு, அதெல்லாம் வெப்பத்தை பிடிச்சிக்காது, கூலிங்காக தான் இருக்கும். சரியா? இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வைங்க. அந்த கதையை சொல்லியிருப்பேன். சுற்றியில் உள்ள அட்மாஸ்பியரில் உள்ள H2O மாலிகுலாம் என்ன பண்ணும், அந்த வாட்டர் பாட்டில் கூலிங்காக இருக்கிறனால அதில் என்ன நீராவி சுருங்குதல் ஏற்படும், சுருங்கி அதில் ஒட்டிக்கும். அது மாதிரி அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகள் கூலிங்காக இருக்கும். ஸோ அதை சுற்றியில் யார் போய் ஒட்டிக்குவா? H2O மாலிகுல் எப்படி அந்த வாட்டர் பாட்டிலில் சுற்றி ஒட்டுதோ அது மாதிரி ஒட்டி நீராவி சுருங்குதல் ஏற்பட்டு வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறும். வாட்டர் ட்ராப்லெட்னா துளி, நீர் துளியாக மாறும். சும்மா சாதாரண விஷயம். எத்தனாவது புக்கில் இருக்குது? 9வது புக்கில் இருக்குது. இப்போ எத்தனாவது படிக்கிறீங்க?
அதெல்லாம் தாண்டி 5 வருஷம் ஆகி போச்சா, 9வது தாண்டி அது. அப்போ 1வது படிக்கிற பையனோட 5வது பையன் மோதுற மாதிரி அர்த்தம். ரைட். அடுத்தது, இந்நீராவி பின்னர் குளிர்விக்கப்படுவதால் மழைப்பொழிவு ஏற்படும். ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்கலாம். சரியா? மழைப்பொழிவுக்கு அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகள்லாம் காரணம். சரியா தவறா? நம்ம என்ன பண்ணிடுவோம்? தப்புன்னு அடிச்சுட்டு வந்துடுவோம். சரி, அதுவும் ஒரு காரணம். ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன், இது வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான். வளிமண்டலம்னா என்ன, அங்கே யார் யார் இருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? அந்த வளிமண்டலத்தில் நீர் தான் என்ன பண்ணுது? சுருங்கி மழையாக கொட்டுது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் என்ன பண்ணுறோம்? சுவாசிக்கிறோம். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது? நம்மளை கதப்பாக வச்சுக்குதா? சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பத்தை பிடிச்சி கதப்பாக வச்சுக்குது. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வளிமண்டலத்தினுடைய டஸ்ட் பார்ட்டிகள் நீராவி சுருங்குதலுக்கு, மழை பொழிவுக்கு முன்னாடி உதவுது. இதெல்லாம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள். ஓகேவா? வளிமண்டல அடுக்குகள் எத்தனை அடுக்கு மொத்தம் இருக்குன்னு பார்த்தோம்? 5 அடுக்கு. வளிமண்டல அடுக்குகள் இங்கே பாருங்கள். இதிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே ஒரு 1000 கொஸ்டின் கேட்கலாம். 1000 கொஸ்டின் பார்த்து. அடுத்து வளிமண்டல அடுக்கு பார்த்தோமா? வளிமண்டல கீழடுக்கு. அடி அடுக்குன்னு பார்த்தோம்ல, அங்கே கீழடுக்குன்னு வச்சுட்டான். சயின்ஸில் வேறு பேர் வச்சுருப்பான். தமிழ் இங்கிலீஷில் ஒன்றே ஒன்று தான், ட்ரோபோஸ்பியர். சரி. வளிமண்டலம் புவியின் அருகாமையில் பகுதியில் அடர்த்தியாகும். அதை நான் சொல்லலை உங்களுக்கு. இப்போ நம்ம கோர்லேருந்து மேலே வர அடர்த்தி என்ன ஆகும்? குறையும். நான் இப்படியே ரிவர்ஸில் சொல்லியிருப்பேன். எங்கே புவி மேலோட்டிலேருந்து உள்ளே போகப்போ அடர்த்தி என்ன ஆகும்? அதிகமாகும். அப்படியே ரிவர்ஸில் வந்தால் குறைஞ்சிட்டே வரும். தரைக்கு வந்தாச்சு. அதுக்கு மேலே வளிமண்டலம். வளிமண்டலம் அதே கதை தான். தரையோட வளிமண்டலத்தில் அடர்த்தி அதிகமாக இருக்கும். சரி, கம்மியாக இருக்கும் வளிமண்டலம். அதோட இங்கே கம்மியாக இருக்குது. தரையோட கம்மியாக இருக்கும். பட் அடி அடுக்கில் தான் நான் என்டையர் அட்மாஸ்பியர்லேயே அடர்த்தி அதிகமாக இருக்கும். கடல் மட்டத்திலேருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டலத்தின் அடர்த்தி குறையும். கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டல அடர்த்தி என்னாகும்? குறையும். அடர்த்தி இங்கிலீஷில் டென்சிட்டி. டென்சிட்டினா என்ன? அடர்த்தி. அடர்த்தினா என்ன? டென்சிட்டி. டென்சிட்டினா சரியா? ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த கான்செப்டுக்கு பேர் தான் அது அடர்த்தி. நெருக்கம் கம்மியாக இருந்து தள்ளி இருந்தால் இது ஒரு பொருள். இன்னொரு பொருளில் இப்படி இருக்குது. இந்த பொருளோட இந்த பொருள் அடர்த்தி என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்படி இந்த பொருளோட இந்த பொருள் அடர்த்தி எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ அடர்த்தி என்ன அர்த்தம்? ஒரு பொருளுக்குள்ளே ஒவ்வொரு பொருளும் என்ன ஆயிரும்? சின்ன சின்ன மூலக்கூறுகளோட ஆயிருக்கும். அந்த மூலக்கூறு எவ்வளோ நெருக்கமாக இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு பேர் தான் அது அடர்த்தி. ஓகேவா? ரைட். அப்போ வளிமண்டலத்தில் மேலே போக என்ன டென்சிட்டி குறையும். அதே மாதிரி வளிமண்டலத்தை இப்போ தரையில் அழுத்தம் இருக்குல்ல, பூமி மேலே அழுத்திக்கிட்டு தானே இருக்குது. வளிமண்டலம் அழுத்திக்கிட்டு இருக்குது. அப்போ இருக்கிறதுலே வளிமண்டல அழுத்தம் எங்கே அதிகமாக இருக்கும்? கடல் மட்டத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்கும். மேலே போக என்ன வளிமண்டல அழுத்தம் குறைஞ்சிட்டே போகும். ஓகேவா? வெப்பநிலை மாறுபடும். லேயருக்கு லேயர் மாறுபடும். பார்ப்போம். இங்கே கூட சொல்லிடல விடுங்க. அடி அடுக்கு இருக்கா? கடல் மட்டத்திலேருந்து மேலே போகப்போ வெப்பநிலை குறையும். அடி அடுக்கில் எக்ஸாம்பிள் இப்போ சேலம் கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்? ஒரு 300 சம்திங் இருக்கும். ஏற்காடு 1500 மீட்ரு ஹைட்டு. சேலம் ஏற்காடு ஒன்று தானே, ஒரே இடம் தான். சேலத்துக்கு ஏற்காடு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரே இடம் தான் தரை மேலே. இங்கே இந்த பக்கம் சேலம், அந்த பக்கம் என்னது கொண்டப்பநாயகம்பட்டின்ற இந்த பக்கம் சொல்லுங்கள், சீல்நாயகம்பட்டி. அதுக்கு தாண்டி ஒரு ஊர் வருது, என்னது அது தாண்டியே வருது, சீல்நாயகம்பட்டி தாண்டி ஒரு ஊர் வரும், பனைமரத்துப்பட்டி வச்சுக்கோங்க. பனைமரத்துப்பட்டி இந்த பக்கம் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதே தூரத்தில் தான் இங்கே என்ன இருக்குது, ஏற்காடு இருக்குது.
பட் ஆனால் ஏற்காடு எப்படி இருக்குது? உயரமாக இருக்குது. இங்கேருந்து பனைமரத்துப்பட்டி எவ்வளோ தூரமோ அதே தூரம் தான் ஏற்காடு கரெக்டாக. ஆனால் உயரமாக இருக்குது, ஆனால் ஜில்லுன்னு இருக்குது. என்ன காரணம்? கடல் மட்டத்துலேருந்து மேலே போக போக வெப்பநிலை குறையுது. ஏன் குறையுதுன்னா வளிமண்டல அடர்த்தி குறைவு, இங்கேயோட அங்கே அடர்த்தி குறைவு. அப்புறம் இன்னொரு காரணி இருக்குது, அதை அப்புறம் பேசுவோம். சரி, இதில் அப்போ அடி எடுக்கலை, கடல் மட்டத்துலேருந்து மேலே போக டெம்பரேச்சர் குறையும். அடுத்தது படையெடுக்கு இருக்குல்ல, அப்படியே உள்ட்டா படையெடுக்கு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அங்கே மேலே போக போக டெம்பரேச்சர் உயரும். அடுத்தது நடு அடுக்கு மேலே போக போக டெம்பரேச்சர் குறையும். நடு அடுக்கில் அங்கேருந்து மேலே போக போக தெர்மோஸ்பியரில் அங்கேருந்து மேலே போக போக டெம்பரேச்சர் அதிகமாகும். அப்படியே ஆல்டர்னேட்டிவ் அப்படி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அதனால தான் தெர்மோஸ்பியரில் தான் வெப்பம் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். வெப்பநிலை அதிகமாக உள்ள அடுக்கு பூமியில் எது? தெர்மோஸ்பியர். ஆனால் அந்த அடுக்கில் தான் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம். அந்த அம்மா இன்னும் அங்கேயேவா இருக்கு? அது வந்துருச்சு எப்பயோ. உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரிலண்ணா. சரி, இருக்காங்களா? செத்து போனாலும் சொல்ல மாட்டானுங்க அவனுங்க. நீல் ஆம்ஸ்டாங் என்னன்னு தெரில இன்ன வரைக்கும். யார் நீல் ஆம்ஸ்டாங்? ஆமாம், என்னன்னாருன்னே தெரில. இருக்காரா செத்து? சரி, அதை விடுங்க. இருக்கிறதுல அட்மாஸ்பியரில் அங்கே தான் டெம்பரேச்சர் அதிகம். ஆனால் அங்கே தானே அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே தான் அவங்க போய் தங்கிட்டு வராங்க. எப்படி சார்? எப்படி? கேள்வி அது, நோட் பண்ணி வைங்க. அடுத்து வெளியெடுக்கு மேலே போக டெம்பரேச்சர் குறையும். அவ்வளோதான். இப்போ திரும்ப போவோம். உயிரை செல்ல செல்ல அடர்த்தி குறைந்து இறுதியில் அண்டவெளியோடு கலந்து விடுகிறது. ஸ்பேஸ், அண்டவெளினா ஸ்பேஸ், வெற்றிடம், ஒன்றும் இல்லாமல் போயிடும். இவ்வளிமண்டலம் 5 அடுக்குகளாக காணப்படுகிறது. அவை வளிமண்டல கீழடுக்கு, மீளடுக்கு. நான் படையடுக்குன்னு சொன்னால மீளடுக்கு. ஆமாம், இங்கிலீஷில் ஒரே பேர் தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர். பேசாமல் கவனிங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்தது இடையடுக்கு, ஓகேவா? மீசோஸ்பியர். அடுத்தது வெப்ப அடுக்கு, தெர்மோஸ்பியர். அடுத்தது வெளியடுக்கு, எக்ஸோஸ்பியர். வளிமண்டல கீழடுக்கு இங்கிலீஷில் என்னது? ட்ரோபோஸ்பியர் என்ற கிரேக்க சொல்லுக்கு மாறுதல் அப்படின்னு பொருள்படுதாமா. மாறுதல். இங்கே நிலை, காலநிலை, வானிலைன்னா அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் மாறுதல். அதெல்லாம் தேவையில்லை நமக்கு, அதை விட்டுருங்க. மாறினான மாறாட்டின. இது வளிமண்டலத்தின் கீழடுக்காகும். அடுக்கு துருவ பகுதியில் 8 கிலோமீட்டர் உயர அளவிலும். ஏன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? நிலநடுக்கோட்டு பகுதியில் 18 கிலோமீட்டர். ஆற்றல் பருப்பொருளை பற்றி நடத்திட்டேன்ல. பிரபஞ்சத்தில் 2 தான் இருக்குது. என்னென்ன? அதுக்கு டெஃபினிஷன்லாம் சொல்லிட்டோம்ல. அங்கே தான் குழு இருக்குது. கண்டுபிடிங்க. ஓகேவா? கண்டுபிடிங்க. யார் யோசிச்சுட்டு வரீங்கன்னு பார்ப்போம். இந்த அடுக்கில் இதாக இருக்கும், திக்னஸ் கம்மியாக இருக்கும். பூமத்திய ரேகை இருக்குல்ல, நேற்று நடத்தின கான்செப்ட்டு, அந்த ஃபஸ்ட் நாள் நடத்தின 2 கான்செப்ட் யோசிச்சுன்னா அதுக்கு பதில் கிடைக்கும். யார் யோசிச்சுட்டு வரீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பேசாதீங்க. அடுத்தது இவ்வடுக்கில், அவங்கள யோசிச்சுட்டு வரட்டும். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், சரியா தப்பான்னு சொல்கிறேன், அப்புறமேல சொல்லலாம். அவ்வடுக்கில் பூமத்திய நிலநடுக்கு போடு, ஈக்குவேட்டர் சொன்னேன் இல்லையா? நேற்று உள்ளது புரிஞ்சிட்டு வந்தால் தான் இதெல்லாம் புரியும். அதுதான் நேற்று நடத்தினது. நிலநடுக்கோடுனா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இப்போ போய் படத்தை எடுத்து பாருங்கள். இது ஏன் நிலநடுக்கோடு பார்க்க ரிவிஷன் ஆயிடும். அந்த வார்த்தை உங்களுக்கு பழகி போயிடும். அடுத்தது இவ்வடுக்கில் உயிரை செல்ல செல்ல வெப்பநிலை குறையும். எதில்? அடி எடுக்கல, ட்ரோபோஸ்பியரில். இவ்வடுக்கில் தான் அனைத்து வானிலை நிகழ்வுகளும். சொன்னால மழை பெய்யுறது, நம்ம ஃபீல் பண்ணுற வெப்பம், வளிமண்டல அழுத்தம், காற்றடிக்கிறது, இன்னும் வேறு என்ன இருக்குது, ஈரப்பதம், எல்லாம் இதில் தான் நடக்கும். கேட்பாங்க, வானிலை மூலக்கூறுகள் எந்த அடுக்கில், வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் காணப்படுகிறது? எந்த அடுக்கு? அடி அடுக்கு, ட்ரோபோஸ்பியர். வானிலையை உருவாக்கும் அடுக்கு இங்கே தான் நடக்குது, அழைக்கப்படுகிறது. இந்த அடுக்கில் மேல் எல்லை ட்ரோபோபாஸ். சரியா? டிவியில் பண்ணுறோம்ல, பாஸ் பண்ணுறா வீடியோ, பாட்டு, இதெல்லாம் பாஸ் பண்ணுறீங்களா? பாஸ்னா நிறுத்து, பிரேக் ஆகுது, ட்ரோபோஸ்பியர். அதுக்கு மேலே என்ன வந்துடும்? ஸ்ட்ராட்டோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் பிரேக் ஆகிற அந்த ஒரு சின்ன லேயர்லாம் இல்லை, ஒரு கோடு மாதிரி வச்சுக்கிறானுங்க கற்பனையாக. அதுக்கு பேர் ட்ரோபோபாஸ். பார்த்தோம்ல,
புவி மேலோட்டுக்கும் கவசத்துக்கு நடுவில் ஒரு லேயர் பிரிக்கக்கூடிய ஒரு கோடு, என்னது அதுக்கு பேர்? ஒரு ஆள் பேர் வச்சுருப்பான், ஒரு ஆள் பேர் வச்சுருப்பாங்களா? மோக்கோ ரோக்கோ ஏதோ 2 பேர் வரும். அதேமாரி சாரி கவசத்தையும் கருவத்தையும் பிரிக்கிற ஒரு லேயரு சோக்கோ வச்சா ஏதோ ஒரு பேர் வரும். 2 பேர் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்பாங்க. பார்த்துக்கோங்க. அடுத்தது குட்டன்பர்கா ஒன்று, குட்டன்பர்க். ஆமாம், அது ஒன்று இருக்கும். புவி மேலாட்டுக்கும் கவசத்துக்கு நடுவில் ஒரு லேயர் இருக்கும். அடுத்தது மீளடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர். அடுத்தது 2வது லேயர் வந்தாச்சு. இங்கே என்ன பார்த்தோம்? திக்னஸ் எவ்வளவு? 18 13 ஏதோ ஒன்று 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இங்கே என்னென்ன இருக்குது? ஓசோன் படலாம் இருக்குது. O3, ஓசோன்னா O3. நம்ம சுவாசிக்கக்கூடியது என்னது? O2. ஓசோன் O3 என்ன பண்ணுது? உயர் அதிர்வெண் கொண்ட புற ஊதா கதிர்களை பிடித்துக்கொள்ளும். உயர் அதிர்வெண்ணா என்னன்னு பார்ப்போம். அடுத்தது மீளடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர். அடுத்தது சார் 2வது அடுக்கு தானே? ரைட்டு, ஓகே. ஓசோன் படம்லாம் இருக்குனால ஓசோனோஸ்பியர் அதுக்கு பேர், அவ்வளோதான். வளிமண்டலத்தில் 50 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கு. எதுலேருந்து? ட்ரோபோஸ்பியர்லேருந்து அதுக்கு மேலே 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஓசோன் படம்லாம் இருக்கிறனால ஓசோன். இங்கு உயரம் அதிகரித்து செல்ல செல்ல வெப்பநிலை அதிகரிக்கிறது. அப்படி ஆல்டர்னேட்டிவ், ஓகேவா? அடுத்தது இந்த அடுக்கு ஜெட் விமானங்கள். சொன்னாலே ஜெட் விமானம் போகும். ஜெட் விமானம் தெரியும்ல, இந்த இராணுவத்தெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதான் ஜெட் விமானம். ஒரு ஆள் 2 பேர் போய் குண்டு போடுவானுங்க. ஏன் சார் அங்கே போகுது அப்படின்னாக்க அதையும் கேட்பான். நீர் மூலக்கூறு எங்கே இருக்கும்? அடியடுக்கில் தான் இருக்கும். நீர் மூலக்கூறு தான் என்னவா ஃபார்ம் ஆகும்? மேகமாக ஃபார்ம் ஆகும். அது போகிறப்ப மேகம் என்ன பண்ணும்? விசிபிலிட்டியை மறைக்கும், கண்ணு தெரியாது. அதனால் அதுக்கு மேலே போயிடுவோம். யார் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க? இங்கே இருக்கிறவங்கள 2 பேர் எங்கேயாவது மேகத்துக்கு தட தட தடன்னு சத்தம் கேட்டுருக்கா? ஃப்ளைட்டில் போகிறப்ப என்னது அது? அந்த மேகத்தில் ஐஸ் கிறிஸ்டல் இருக்கும். மேகம் இருக்குல்ல, க்ளவுடு. ஒரு சில இடத்துல ஐஸ் கட்டியாக இருக்கும் சின்னதாக. அது ஃப்ளைட்டில் மோதும், அதான் தட 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 தடங்க. அதனால் என்ன பண்ணுவான்? அது இது வேறு பயங்கர வேகமாக போகும். எது? ஜெட்டு விமானம். ஐஸ் கிறிஸ்டல் மெட்டீரியல். இது போகிற வேகம் 2க்கும் உராய்வு விசை அதிகமாச்சுன்னா பற்றிக்கும். அதனால் மேலே போயிடுவான். ஜெட்டு விமானம் எங்கே பாருங்கன்னு கேட்பான். எங்கே? ஸ்ட்ராட்டோஸ்பியரில். என்ன காரணம்? அங்கே மேகம் இருக்காது, அதான் காரணம். யூபிஎஸ்சி குரூப் 1ல் கேட்பான். கேட்கணும், இதெல்லாம் கேட்கணும். கேட்க மாட்டான், என்ன கருமதையே கேட்குறானுங்க. சரி, அடுத்தது ஃபேக்டை மனப்பாடம் பண்ணிட்டு. இவ்வடிக்கில் மேல் எல்லை ஸ்ட்ராட்டோபாஸ். அதே மாதிரி முடியுது, அதோட பிரேக் ஆகுது. முடிஞ்ச அடுத்த லேயர் என்ன வரும்? மீசோஸ்பியர், இடையடுக்கு, அல்லது இன்னொரு பேர் நடு அடுக்கு. ஏன்னா 5 லேயர் தானே. எது நடுவில்? ஒரு 5ல் எந்த நம்பர் நடுவில்? 3, 3வது அடுக்கு தான் காரணம். காரணம் அறிஞ்சு படிங்க தயவு செஞ்சு. இடையடுக்கு மீசோஸ்பியர். மீசோனா மிடில்னு அர்த்தம் இங்கிலீஷில். மிடில்ன்ற வார்த்தை மீசோலேருந்து வந்தது தான். மீசோஸ்பியர் என்பது வளிமண்டலத்தில் 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வரை பரவி இருக்கும். உயரம் அதிகரிச்சல சில வெப்பநிலை என்ன போனதில் என்னாச்சு? வெப்பநிலை. இப்போ இதில் என்ன ஆகும்? இந்த பாருங்க, குறையுது பாருங்க. புவியை நோக்கி வரும் விண்கற்கள். மீசோஸ்பியரில் தான் மீட்ராய்ட்ஸ் எரியும் அப்படின்னு பார்த்தோம்ல. விண்கற்கள் எரி, நட்சத்திரம் கிடையாது, அது விண்கல். நட்சத்திரம்லாம் பூமி மேலே விழுந்து அவ்வளோதான். சரியா? ஆமாம், நம்ம சும்மா ஒன்றுமே இருக்காது. அந்த சாமி எறும்பு, கருப்பு எறும்பு இருக்குல்ல, அது மேலே யானை விழுந்த மாதிரி பார்த்துருப்போம். மீடியம் சைஸ் நட்சத்திரம் தான் நம்ம சூரியன். அந்த சூரியனுக்குள்ளே எத்தனை பூமி எடுக்கலான்னு பார்த்தோம்? 13 லட்சம். 1.3 மில்லியன் அல்லது 13 லட்சம் பார்த்துக்கோங்க. மீடியம் சைஸு. நம்ம வானத்தில் பார்க்குறலாம், அதோட பயங்கரமான சைஸு. அது விழுகுமா நம்ம மேலே? விழுந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை. அப்போ அது நட்சத்திரம் கிடையாது, எரி நட்சத்திரம் கிடையாது, எரிகள். மீட்டராய்ட்ஸ். அது எரிஞ்சு பூமி மேலே விழுந்துருச்சுன்னா மீட்டரைட்ஸும்பாங்க. மீட்டரைட்ஸ். சரி, பார்ப்போம். விண்கற்கள் இவ்வடுக்கில் நுழைந்ததும் எரிவிக்கப்படுகிறது.
இடையடுக்கின் மேல் எல்லை மீசோபாஸ், இடையடுக்கு கட் ஆகுது. வெப்ப அடுக்கு தெர்மோஸ்பியர், வெப்பம் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். 80 கிலோமீட்டர்லேருந்து 400 கிலோமீட்டர். ஒரு சில புக்கில் 500 கிலோமீட்டர் போட்டிருப்பான். எக்ஸாக்டாக சொல்ல மாட்டான், அதை கேட்க மாட்டான், பார்த்துக்கோங்க. இது சுமார் 400 கிலோமீட்டர் உயரம் வரை பரவி காணப்படுகிறது. வெப்ப அடுக்கின் கீழ்ப்பகுதியில் வாயுக்களின் அளவு சீராக காணப்படுவது ஹோமோஸ்பியர். கீழடுக்கு சீராக ஒரே மாதிரி இருக்குன்றான், டென்சிட்டிலாம் ஒரே மாதிரி இருக்குன்றான். ஹோமோனா ஒரே மாதிரின்னு அர்த்தம், ஹோமோஸ்பியர் கேட்பாங்க. ஆனால் வெப்ப அடுக்கின் மேல் பகுதி உள்ள வாயுக்கள் அளவு சீரற்று காணப்படுவது ஹெட்ரோஸ்பியர். ஹோமோனா ஒரே மாதிரின்னு அர்த்தம், ஹெட்ரோனா ஆல்டர்னேட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். மேல் பகுதி வெப்ப அடுக்கின் கீழ்ப்பகுதி ஹோமோஸ்பியர், வெப்ப அடுக்கின் மேல் பகுதி ஹெட்ரோஸ்பியர். இவ்வடுக்கில் உயரம் அதிகரித்து சில சில வெப்பநிலை அதிகரிக்குது. போனது குறைஞ்சிதா, இந்த அடுக்கனா அதிகரிக்கும். வெப்ப பகுதியில்தான் வெப்ப அடுக்கு பகுதியில்தான் அயனோஸ்பியர் அமைந்திருக்கிறது. அயனோஸ்பியர் தான் இது வெப்ப அடுக்கு, அது அயனோஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அங்கே உள்ள ஆட்டம்ஸ்லாம் அயனியாக இருக்குது. அயனிகளும் மின் அணுக்களும், எலக்ட்ரான்ஸ். மின் அப்படின்னா எலக்ட்ரான் தான். எலக்ட்ரான் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஒரு ஆட்டம்லேருந்து பிரிஞ்சு போன எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா இன்னொரு ஆட்டம்குள்ளே உள்ளே பூந்துடும். அதான் சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செம்ம ஈஸியாக இருக்கும். அடுத்தது, புவியில் பெறப்படும் வானொலி அலைகள் இவ்வடுக்கிலிருந்து தான் புவிக்கு திரும்ப அனுப்பப்படுகிறது. இப்போ சேட்டலைட் இருக்குது, புரிஞ்சுதா? இப்போ சேட்டலைட் இப்போ என்ன பண்ணுறோம், சென்னை இங்கே இருக்குது, சென்னையில் தானே அந்த ப்ரோக்ராம்லாம் நியூஸ்லாம் வாசிக்கிறாங்க, லைவ்லாம் போகுதில்ல, அங்கே வாசிப்பாங்க. அங்கே டவர் இருக்கும், அது மேலே வானத்துக்கு அனுப்பும். 30,000 கிலோமீட்டர் ஹைட்டில், 30, 25,000, 40,000 கிலோமீட்டர் ஹைட்டில் தான் சேட்டலைட் இருக்கும். அதில் போய் படும். சேட்டலைட்டில் அந்த இதை பிடிச்சி ரிட்டன் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படியே பரப்போம். இந்த இதை பிடிச்சி தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிவிடும். தமிழ்நாட்டில் டிஷ் இருக்குல்ல, உங்கள் வீட்டில் நீங்கள் டிடிஹெச் வச்சுருந்தாலும் சரி, அல்லது கேபிள் கனெக்ஷன் தான், அங்கே ஒரே டிஷ் வச்சு அதில் பிடிச்சி எல்லாத்துக்கும் கொடுப்பான். டிடிஹெச் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணும், அது உங்கள் டிடிஹெச் அதை பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு கொடுக்க, டிவி பார்த்துக்கலாம். அது இப்போ, அப்போல்லாம் சேட்டலைட்டு கிடையாது. ரேடியோ வச்சுருந்தா பெரிய விஷயம், சரியா? ரேடியோ, அது ஏன் ரேடியோன்னு சொன்னால், ரேடியோ வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். ஃபிசிக்ஸ் முடித்தவங்க பார்த்துருப்போம், பார்க்காதவங்க திரும்ப பார்ப்போம். அதெல்லாம் ரேடியோ வேவ்ஸ். இதேமாரி அனுப்புவாங்க, வேவ்ஸை மேலே அனுப்புவாங்க, அது போகும். இங்கேருந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து ரேடியோ வேவ்ஸ் அனுப்புவாங்க. புவியோட வளிமண்டலம் எப்படி இருக்குது, கீழேருந்து மேலே போக டென்சிட்டி குறையுதா, அதனால் என்ன ஆகுனா முழு அக எதிரொலிப்பு ஏற்படும். பார்த்துருப்போம். டென்சர் டு ரேரர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். லைட்டு கூட அப்படி தான், ஊடுருவும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், விளக்கமடைஞ்சு புத்துக்கோட்டை விட்டு விளக்கமடைந்து ஒரு ஸ்டேஜில் டோட்டலாக உள்ளே திரும்பிடும். டைமண்ட்லாம் அப்படி தான் மின்னுது, பார்ப்போம், ஃபிசிக்ஸில் பார்ப்போம். அந்த அந்த கான்செப்டில் என்ன ஆகும், இங்கேருந்து அனுப்புவான், போக விளக்கடைஞ்சிட்டே போவோம். மீசோஸ்பியர் அடைஞ்ச உடனே டோட்டலாக முழு அக எதிர்ப்பு 4 பக்கமும் என்ன ஆகும், பூமிக்கே வரும். அப்போ ரேடியோவில் ரிசீவர் இருக்கும், ரேடியோ வச்சு நம்மளாம் கேட்டுக்குவாங்க. ஐஏஎஸ் கொஸ்டின் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்கான், கேட்கலாம், உங்கள் கொஸ்டினில் எப்போ வேணாலும் கேட்கலாம். அதுதாங்க சொல்கிறாங்க, எந்த அடுக்கில் ரேடியோ அலைகள் எதிரொலிக்கப்பட்டு நம்ம ரேடியோவை பயன்படுத்த முடியுதுன்னு கேட்பாங்க. அதாங்க போட்டிருக்கு. பாருங்க, ஒரு லைன் நான் சொல்லியிருக்கான், நான் எக்ஸ்ட்ரா லைன் எதுவும் சொல்லலை. புவியிலிருந்து பெறப்படும் வானொலி அலைகள் இவ்வடுக்கில் இருந்தால் புவிக்கு திரும்ப அனுப்பப்படுகிறது. வானொலினா நான் ரேடியோ பூமியிலேருந்து அனுப்புகிறோம், போயிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, அது ஒன்றும் பிடிச்சலாம் ரிட்டன் அனுப்பாது, முழு ஆக எதிரொலிப்பு, அந்த கான்செப்ட் அவங்க முடியும், போயிட்டு ரிட்டன் ஆகி பரவும் ரேடியோ.
எஃப்எம் இருக்குல்ல, அது அது அப்படி கிடையாது, அது வேறு. அது எஃப்எம் ரேடியோ, இது ஏஎம் ரேடியோ. இதுக்கு பேர் கெமிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம், சரி ஃபிசிக்ஸில் பார்த்துக்கலாம். தகவல் பேழை. வெளியடுக்குக்கு அப்பால் அமைந்துள்ள அடுக்கு காந்த கோளம், மேக்னட்டிக் ஃபீல்டுன்றான். இது புவியின் காந்த மண்டலம் ஆகும். இம்மண்டலம் சூரியனிலிருந்து வெளிப்படும் புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களை தக்க வைத்து கொள்கிறது. சூரியன்லேருந்து ஏன் புரோட்டான் எலக்ட்ரான் வருது எனக்கு தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. அது ஒளி அலை, அது எனர்ஜி. மெட்டீரியல், அது மேட்டரா? அது மேட்டர், ஜஸ்ட் எனர்ஜி, பருப்பொருள் கிடையாது. கரெக்டா? பருப்பொருள்னா அங்கே எங்கே எலக்ட்ரான் இருக்கும்? சரியா? பருப்பொருள்னால் எலக்ட்ரான் இருக்காது. அங்கே பருப்பொருள் இருந்தால் தான் அங்கே எலக்ட்ரான் இருக்கும். ஆட்டம், ஆட்டமில் தான் புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். சரி, இது எதை வச்சு சொல்கிறான்னு தெரில, பார்த்துக்குவோம், இருக்கட்டும். லைட் வந்து எனர்ஜி, ஜஸ்ட் அண்ட் எனர்ஜி. எனர்ஜினா என்ன கிடையாது, பருப்பொருள் கிடையாது. ஓகேவா? காற்றை பிடிச்சி விற்றுட்டானுங்க, டைலாக் வருது சினிமாவில். முட்டா பசங்க எடுத்து அப்படி தான் எடுப்பானுங்க. காற்று வந்து என்னது, அது வளிமண்டலம், கேஸு. ஸ்பெக்ட்ரங்கிறது வேறு, பார்ப்போம், ஃபிசிக்ஸில் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வெளியடுக்கு. 400 கிலோமீட்டருக்கு மேலே 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் பரவிடும் வெளியடுக்கு. ஓகேவா? வளிமண்டல அடுக்குகள், மேல் அடுக்கு, வெளியடுக்கு. 30,000, 400லேருந்து 30,000 கிலோமீட்டர் இருக்குது. இந்த இங்கு வாயுக்கள் மிகவும் குறைந்து காணப்படும், அதாவது டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அதை அப்படி சொல்கிறான். இங்கே இருக்கக்கூடிய வெளியடுக்கில் என்னென்ன வாயு தெரியுமா இருக்கும்? ஹைட்ரஜனும் ஹீலியமும். டென்சிட்டி கம்மியான வாயுக்கள் இதெல்லாம். ஹைட்ரஜன், ஹீலியம், டென்சிட்டி கம்மி. அடர்த்தி, மாலிகுலுக்கு நடுவில் கேப் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். அடர்த்தி கம்மியானதுலாம் எங்கே இருக்குது? தரையை ஒட்டி இருக்கும். அடர்த்தி கம்மியாக உள்ளது மேலே இருக்கும். அடர்த்தினா அந்த நெருக்கம் தானே. இப்போ கம்மங்கூழ் இருக்குது, கலக்கி வைங்க. கம்மங்கூழ், சோறு, தண்ணி, மோர், தயிர்லாம் ஊற்றி கலக்கி வைங்க. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்? டென்சிட்டி அதிகமானதெல்லாம் கீழே வந்துடும். அது டென்சிட்டி கம்மியாக, அதுக்கு மேலே டென்சிட்டி அதோட கம்மியாக மேலே மேலே பியூர் வாட்டர் இருக்கும். அதுதான் இது. யார் காரணம் இருக்குது? கிராவிட்டி தான் காரணம். ஓகேவா? ரைட். இவ்வடுக்கின் மேல் பகுதி படிப்படியாக அண்டவெளியோடு கலந்து விடுகிறது. அரோரா ஆஃப் ஆஸ்ட்ரியாலிஸ், அரோரா ஆஃப் போரியாலிஸ் என்ற வினோத ஒளி நிகழ்வு இவ்வழுக்கில் நடைபெறுகிறது. அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சூரியனின் மேற்பரப்பில் உருவாகும் காந்த புயலின் காரணமாக வெளியேற்றப்படும் மின்னணுக்களால் துருவ பகுதியில், மின்னணுனா எலக்ட்ரான், நள்ளிரவு வானத்தில் வான வேடிக்கையின் பொழுது உருவாகும் பல வண்ண ஒளிச்சிதறல் போல் காட்சி, அது பேர் அரோராஸ். டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். துருவ பகுதியில் போய் ஷூட் பண்ணுவான், வேட்டையாடுறது, அல்லது பேரு கிரில் சுற்றிட்டு வருவான். ஏதோ அப்புறம் முடியும் பொழுது ஒரு அப்படியே இந்த ராமர் பச்சை கலர் கலராக முடிப்பானுங்க. அது மாதிரி இன்றைக்கி கிளாஸை அப்படி தான் முடிக்க போகிறோம், அதெல்லாம் பார்த்துட்டு. சரியா? அதுக்கு பேர் தானே இது அரோரா. நம்ம ஊரில் என்ன எப்படி தெரியும் வானம்? மிஞ்சி போனால் சாயந்தரத்தில் ஆரஞ்சு, மஞ்சள் அந்த மாதிரி தெரியும், பகலில் ப்ளூ கலராக தான் இருக்கும். அங்கே ஆனால் அப்படி முடியாது. எங்கே? துருவ பகுதியில். பார்க்கலாமா? எங்கே போகலாம்? அண்டார்டிகா போகலாமா? ஆர்டிக் போகலாமா? ஏன் அண்டார்டிக் வேணாம்? ஜியாகிரஃபி முடித்தவங்க இப்போ அண்டார்டிக் போகணும். இந்த மாதிரி முடியும். ஏன்னா அண்டார்டிகா, இப்போ ஆர்டிகா வட அரைக்கோளத்தில் வந்து வெப்பமண்டலம், இங்கே அதாவது கோடை காலம். அப்போ தென் அரைக்கோளத்தில் அண்டார்டிகாவில் குளிர் காலமாக இருக்கும், சூரியனே வராது. அங்கே போய் இருட்டில் போய் நிற்கணும், இந்த ஒளியும் வராது, பயங்கரமாக குளிரும். எங்கே? அண்டார்டிகாவில். அதனால் ஆர்டிகாவுக்கு போயிட்டோம். ஆர்டிகா இந்த மாதிரி ஒளி வரும். இதுக்கு பேர் தானே அது இந்த மாதிரி கலர் கலராக. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்?
அந்த அந்த ராமர் பற்றியெல்லாம் ஐயோ ராமர் வந்துட்டு அரோரமா அரோரமா அரோகரா அரோகரான் இருப்பானுங்க பூமுட்டை பசங்க. நம்ம தானே அதேமாதிரி அந்த இதில் போயிட்டு எங்கே கைலாச மலையில் அங்கே சிவப்பு கலர் அது பார்த்து அது தூரமாக இருக்குது. டிராபிக் ஆஃப் கேன்சர் தள்ளி ரொம்ப தூரத்தில் இருக்குது இமயமலை. அங்கே போடும் ஒளி விலகல்னால அங்கே ரெட் கலர் மட்டும் என்ன ஆகும் வெளியில் வரும். ரெட் மட்டும் தெரியும். பார்ப்போம் அதெல்லாம் ஃபிசிக்ஸில் பார்ப்போம். அதனால் சிகப்பு கலரில் இருக்கும் அந்த இது. அதையும் பார்ப்போம் நம்ம ஏரியாவில். அந்த கைலாசநாதர் கோயில் அதுன்னா கைலாயம். இந்த மாதிரி மின்னும் மஞ்சள் கலரில். சிவபெருமான் வந்துட்டார் காட்சி அளிக்கிறாருப்பானுங்க. அப்படிதான் சொல்கிறானுங்க. சாமியாரெல்லாம் கூப்பிட்டு போய் ஏமாத்திட்டுறானுங்க மூதேவி போயிலுங்க. ஒளி விலகல் இருக்குல்ல, சூரிய ஒளி வெள்ளையாக இருக்கும், எல்லா வண்ணம் சேர்ந்தது. அது ஒளி விலகலில் இது மட்டும் வெளியில் போகிறோம். அதே மாதிரி தான் அதுங்க அங்கே எல்லா லைட்டும் வெளியில் வருது. அதனால் அப்படி தெரியுது. இங்கே அரோரா ஆஃப் ஆஸ்ட்ரேலிஸ். சரியா? எங்கே வெளியே அடுக்கில் நிகழுது. எங்கேருந்து வரக்கூடிய காந்தம், சூரியன்லேருந்து வரக்கூடிய காந்தம் அந்த விலகல். அப்புறம் நம்ம பூமியோட காந்தப்புலம் இருக்குல்ல, அவங்க 2 பேர் சேர்ந்து ஏதோ சம்திங் லைட்டு இந்த மாதிரி மாற்றி விட்றாங்க. இது பேர் தானது அரோரா ஆஃப் போரியாலிஸ், அரோரா ஆஃப் ஆஸ்ட்ரேலிஸ். போரியாலிஸ்னால் வட அரைக்கோளத்தில் வந்து அரோரா ஆஃப் போரியாலிஸ். வட துருவத்தில், வட துருவ பகுதியில். சரியா? தென் துருவ பகுதி அங்கே இருக்குது. ஆஸ்திரேலியா பக்கம் தென் துருவத்தில் தானே இருக்குது. அங்கே அண்டார்டிகாவில் இந்த மாதிரி ஒளி வந்தால் அரோரா ஆஃப் ஆஸ்ட்ரேலிஸ். வட அரைக்கோளத்தில் அரோரா ஆஃப் போரியாலிஸ். எதையும் கேட்பான். தென் துருவ பகுதியில் இந்த மாதிரி லைட் வந்தால் என்னது அதுக்கு பேர் அரோரா ஆஃப் ஆஸ்ட்ரேலிஸ். அரோகரா அரோகரா இல்லை. ஆமாம், கந்தன் தான் அரோகராவா? இதோடு இருக்கட்டும். இப்போ என்ன பார்த்தோம்? வளிமண்டல அடுக்கு. வளிமண்டலம்னா என்ன, அது எத்தனை அடுக்காக பிரிக்கிறாங்க, நம்ம வானிலை கூறுகள் எந்த அடுக்கில் இருக்குது, அதேமாதிரி ஒவ்வொரு அடுக்குலேயும் என்ன நமக்கு நன்மை ஏற்படுது. மீசோஸ்பியரில் என்ன நன்மை ஏற்படுது? ஓசோனா. ரேடியோ வேவ்ஸ் போய் ரிட்டர்ன் வரும். சேட்டலைட் இல்லாதப்போ அவங்க தான் நமக்கு. இன்னமும் ரேடியோ இருக்குது தெரியுமா? இப்போ தானே விடிய விடிய ரேடியோவே தெர்மோஸ்பியர்னு சொல்கிறாங்க. மீசோஸ்பியர் தான். இப்போ தானே விடிய விடிய நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தால் அப்படி தான். கவனிங்க, கிளாஸ் உட்காந்தது வேஸ்ட்டு. பேசாதீங்க, தயவு செஞ்சு பக்கத்தில் பேசாதீங்க. மீசோஸ்பியரில் தான் என்ன ஆகும், மீட்ராய்ஸ் தெரியும். அங்கே தான் ரேடியோ வேவ்ஸ் ரிட்டர்ன் ஆகும் போயிட்டு. அந்த மீசோஸ்பியர் ஒன்றும் பண்ணாது. அதுக்கு டென்சிட்டி தான் காரணம். இங்கேருந்து போக போக டென்சிட்டி குறைஞ்சிட்டே போகும். அதுதான் காரணம். சரியா? ரைட். வேறு அவ்வளோதான் போதும். நாளைக்கு வந்துட்டு அதோட வளிமண்டலத்தோட கீழடுக்கை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். அங்கே தான் என்ன இருக்குது? வானிலை கூறுகள், நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய வெப்பம், மழை பெய்கிறது, ஈரப்பதமாக எனக்கு இப்போ பிசு பிசுன்னு இருக்கா அப்போது உடம்புலாம். ஏன்? வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புலேருந்து வேர்வை வெளியில் வருது, அதை உறிஞ்ச மாட்டேங்குது வளிமண்டலம். உறிஞ்சாக்கா நல்லாயிருக்கும், உரிய மாட்டேங்குது. ஏன்? வளிமண்டலத்தில் ஆல்ரெடி H2O மாலிகுல் ஃபில் ஆகிருக்கு, உறிஞ்சாது. எத்தனை % இருக்காமா? ஈரப்பதம் எத்தனை பார்த்தோம் அப்போ? 65% இருக்குது. 100 மாலிகுல் பிடிக்கலான்னா 65 மாலிகுல் ஆல்ரெடி இருக்குது. அதனால் உறிஞ்சி எடுக்க மாட்டேங்குது. அதனால தான் பிசு பிசுன்னு இருக்குது. சரியா? ரைட். பார்க்கலாம் நாளைக்கு. ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க தயவு செஞ்சு. அந்த வேர்டெல்லாம் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த வேர்டெல்லாம் பார்த்தோமா, துருவம், நிலநடுக்கோடு, துருவம், இதெல்லாம் பார்த்தோமா. அந்த வார்த்தையெல்லாம் திரும்ப படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் சொல்கிறேன்ல, ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிக்கிறது ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி ஒவ்வொரு லேயராக செங்கல் வச்சுட்டே வரணும். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா மனப்பாடம் பண்ண லேயரில் நீ நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம்ல, அதெல்லாம் எப்படி தெரியுமா? செங்கல் அங்கங்கே அந்த இடத்துல தொங்க விட்ட மாதிரி, எதுக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த இடத்துல செங்கல் நிற்கும். அதை நான் அப்போ படித்தது சார் கேட்டாக்கா. அது பேர் படிப்பு இல்லை. என்னது? மண்ணாங்கட்டி. அது மண்ணாங்கட்டியாவது வீடு கட்ட யூஸ் ஆகும்.
ஒன்றதுக்கு யூஸ் இல்லை அதெல்லாம். சரி பார்க்கலாம்.